நிமிஷம் ஐயா மேல ஒரே நிமிஷம் அப்படியே இருக்கு. நன்றி. தொழில் வச்சிருந்தாங்க. ஒன்று இலங்கையில கண்டி யாழ்ப்பாணம் இவங்க இருந்துச்சு. அப்புறம் திருச்சி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா என்ன தொழில்னா பட்டு தறி நெய்வாங்கல்ல, அந்த தொழில் அம்மாவோட தொழில். அப்பாவோட தொழில் விவசாயம் ஜாதி திருமணம் பண்ணாங்க. அப்போ அது பண்ணும்போது என்ன பண்ணாங்க, ஈழத்துல அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. என்னப்பா அங்கதான் பிறந்து வந்தா இங்க வந்துட்டாங்க, சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க. காஞ்சிபுரம் தான் எங்க அம்மாவுக்கு சொந்த ஊர். இங்க வந்துட்டாங்க. அப்ப வந்து சண்டை வரும்போது பெண்கள் வந்து கட்டை எடுத்து அடிப்பாங்களாம் சிங்களான. அவ்வளவு வீரமிக்க பெண்கள். அதனால நமக்கு என்ன ஆயுதம் கிடைக்குது, என்ன இடத்துக்கு பேனா கிடைக்குதா, இது ஒரு ஆயுதம். முளத்தொழில் கல் கிடைக்குதா, கல் ஒரு ஆயுதம். என் இனத்தை எந்த வடிவில் எதிரி அழிக்க வந்தாலும் அவனுக்கு அந்த வடிவில் நாங்க பதில் சொல்லுவோம். சரிங்களா? அதனால வந்து இது வந்து வாமன் சாமிகள் நூல் வந்து பாத்தீங்கன்னா முடிவல்ல தொடர்கதை. வாமன் சாமிகள் 6 பாடல்கள் எழுதியிருக்காங்க. தகராறு, திரும்ப எல்லாம் தனித்தமிழ்ல நான் எழுதிடுவேன். இது எப்படி தனித்தமிழ்ல கொண்டு வரணும், எல்லாமே தனித்தமிழ்ல கொண்டு வந்துருவேன். இன்னொன்னு வாமன் சாமிகள் 1752ஆம் ஆண்டு பிறந்தாங்க. அவங்க அப்பா பேர் வந்து 1902ஆம் ஆண்டு. அவரோட இயற்பெயர் வந்து அப்பாவு பிள்ளை. அவர் வந்து குமரகுலசாமி. அவங்க தமிழ் மொழிக்காக மிகப்பெரிய தொண்டாற்றினாங்க. அவர் ஆன்மீகவாதியா மட்டும் தான் மக்களுக்கு தெரியுது, தமிழ் மக்களுக்கு தெரியல. அந்த மூடிக்கு இருந்த ஒரு பொக்கிஷத்தை வெளியே கொண்டு வரதான் வேலை பதிப்பு பண்ணியிருக்கு. இவர் மட்டும் இல்ல, அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாரதி பட்டம் எட்டயபுரத்துல வாங்கினது வந்து நம்ம சோமசுந்தர பாரதியாரும் சுப்பிரமணிய பாரதியாரும். ஆனா சோமசுந்தர பாரதியார் கிடப்பில் போட்டு குப்பையில போடப்பட்டு இருக்காங்க. மழை பாரதியார் மட்டும் இருந்தேன். அடுத்த ஒரு 2 சித்தர்கள் தேடி 2 நூலுக்கு போறான். பாரதி சொல்லி ஒரு நூல் இருந்து போறேன். 2 பேரையும் வெளியே கொண்டு வந்தாங்க. மறைக்கப்பட்ட தமிழர்களும் இழப்பட்ட தமிழையும் ஒடுக்கப்பட்ட தமிழையும் மேல கொண்டு வரதுதான் என்னோட லட்சியம். உயிர் இருக்கும். நம்ம இறந்தா கூட அடுத்தது வந்து இன்னொரு குமரேசன் வரமா அவனும்